ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் திருச்சபையை நம்பி இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மை மகிமையாய் நடத்தும்படி ஒரு நிமிஷம் கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி பார்க்க நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக நாம் திருப்புவோமாக. வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியாக நாம் அவருடைய முகத்தை தேடுவோமானால் தேவன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வாய் திறந்த ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். கடந்து வந்ததான 4 மாத காலமும் தேவன் நம்மளோடு கூட இருந்து எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், எல்லா துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த புதிய மாதத்தில் நம்மளை கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தும்படியா எல்லா நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நமக்குள் வாசமாயிருந்த நம்மை சரியான பாதையில, நேர்த்தியான பாதையில நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2021 வருஷத்தின் 5வது மாதத்திலே எங்கள் காலடிகளை மிதித்து ஆண்டவரே, நாங்கள் இந்த 5வது மாதத்தில் நாங்கள் ஏறி வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களை ஒரு விசை கூட நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்து இப்பொழுது துதிக்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினால் நிரப்புவீராக. எல்லா தீமைக்கு விலக்கி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியை கண்டதான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு நாளும் பெருகுவதாக நீர் ஆளுகை செய்யும். இப்பொழுது பாடி துதிக்கிற நேரத்திலே தேவ ஆவியானவர் வல்லமையாய் ஜனங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, குடும்பத்திலே அசைவாடுவீராக. பாடி துதிக்கிற ஒவ்வொரு மேலும் அசைவாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நல்லா பாடுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா என்று சொல்லி எல்லாரும் உண்மையாய் பாடுங்க. ஆமென். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே ஆண்டவரே உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நம்மை அப்படியே அர்ப்பணித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்லா பாடுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது. நல்லா சொல்லுங்க. நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். நல்லா சொல்லுங்க. அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானா. நல்லா சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளர். இது அதிசயம்தானே. ஓகோ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே. ஓகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரபலரதலரப கபலரபா. நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷையில ஓ ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல புதிய கிருபை, புதிய அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுகிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஷபலபரப கபலரபா உரப கபல தீதரப சங்குருபியாதி அக்கரபலபா. நல்ல அந்நிய பாஷையில நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது நமக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை, அவருடைய இரக்கம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. ஆமென். நன்றி நன்றி தகப்பனே. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை ஆண்டவரை உம்மை பாடவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மைகளை செய்வீராக, கிருபைகளை பாராட்டுவீராக. தேவ கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்முடைய தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பாதிப்பினாலே நாம் இன்றைக்கு காணொளி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆகவே நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த நாட்களில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்முடைய சபை மூலமாக ஒளிபரப்பப்படுகிறதான இந்த காணொளி மூலமாக நடத்தப்படுகிற ஆராதனையை நீங்கள் பார்த்துவிட்டு அதுக்கு பின்பு உங்களுக்கு விருப்பமான ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இருக்கிற சபைக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. ஆமென் அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அதிகமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
தேவ சமூகத்தில் காத்திருங்கள். இது கடைசி காலம். தயவாக உங்களிடத்தில் அன்போடு சொல்லுகிற வார்த்தை அதுதான். நாம் இந்த தேசத்தில் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொரு முகமும் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொத்து கொத்தாய் மரிக்கிறதான அவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு நித்திய மோட்சமா நரகமா என்றதான ஒரு கேள்வி எழுப்பினால் பலருக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால் நம்முடைய தேசத்தில் நம்ம எல்லாரும் ஜெபத்தில் காணப்படுவோம். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சாட்சிகள் எல்லாம் இருக்கும். ஆகவே அது என்றைக்கு நாம் சபையிலே நாம் கூடி ஆராதிக்கிறோமோ அன்றைக்கு நாம் சாட்சிகளை நாம் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தை சற்று கவனிக்கும் போது பரிசுத்த பவுல் எழுதும்போது, இந்த ரோமர் புத்தகத்தை எழுதும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலும் வருகிறது, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதான அநேக காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் பவுல் அங்கு அவர் குறிப்பிட்டு எழுதுவதை பார்க்க முடிகிறது. 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. போதும். எனக்கு அருமையானவர்களே, இங்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதான சில சத்துருடைய சில காரியங்களை நாம் இங்கு பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதான அநேக காரியங்கள் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவன் அனுமதித்து கொண்டே இருக்கிறான். உபத்திரவங்கள் வருகிறது, வியாகுலங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பசி வருகிறது, நிர்வாணம் வருகிறது, நாசமோசம் வருகிறது. இது எல்லாம் பவுலுக்கு வந்ததான ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. நாம் எல்லாரும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அவிதமாய் ஆசீர்வதித்து வருகிறார். 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் சொல்லுகிறார், வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. இன்னைக்கு இந்த லாக்டவுன் வந்ததினாலே இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனதான அநேக காரியத்தை அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே அல்லேலூயா முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. நம்மெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இவையெல்லாம் இந்த வாசிக்கப்பட்டதான இந்த காரியம் எதுவும் என் வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். நாம் இதிலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்தது என்று சொல்லி பார்த்தால் வாசிக்கலாமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, முற்றுமுடிய ரட்சிக்க அவர் எப்படி இருக்கிறார்னா வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ அறகுறையாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விட்டு போகிறவர் அல்ல. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஐயோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம், பொருளாதார ரீதியில் என்ன செய்ய போகிறோம், அடுத்து சபை காரியத்தில் என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்னுடைய குடும்ப காரியத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், இவை எல்லாவற்றிலேயும் தேவன் நம்மை ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இன்னைக்கு இந்த மாதிரிதான சத்துருடைய கிரியைகள், பிசாசுடைய வல்லமைகளை நாம் ஜெயிக்க நமக்கு ஒரு சில காரியத்தை நாம் செய்தால் ஆண்டவர் இந்த பிசாசு ஜெயிக்க நமக்கு பலம் தருகிறார். அல்லேலூயா! நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்காய் செய்ய வேண்டியது அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசை ஜெயிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு மிக அழகாக பவுல் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா! முதலாவது பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்துதான் இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியத்துல பிசாசுக்கு இடம் கொடுப்பதுன்னா என்ன? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஜெபத்தை தான். இன்னைக்கு ஜெபம் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த மனுஷன்கிட்ட சத்துரு வர முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது. ஆனால் முதலாவது அவன் ஜெயிக்கிறதுக்கு நம்மகிட்ட எடுக்கிறத முதல் காரியம் ஜெபத்தை எடுத்து விடுவான். ஜெபத்தில் சோர்வு, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அசதியை நமக்கு கொடுத்து விடுகிறான். ஜெபம் ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதில் ஒரு போர் அடிக்கிற நிலைமையை பிசாசு கொடுத்து விடுகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்கு ஒரு பிரிவினை வந்தது. அவர்களுக்கு பிசாசு வைத்திருந்ததான அவனுடையதான டார்கெட் என்னன்னா, இவர்களை பாவத்தில் விழ வைக்க வேண்டும் என்று. அதை தான் அவர்கள் செய்து விட்டார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எப்படி இருக்கணுமா, எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! இந்த நாட்களில் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் உங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வேத வாசிப்பை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரமாவது எந்திரிச்சு ஒரு வசனமாவது வாசித்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோமா, இல்லை என்றால் நம்ம அடுத்த காரியத்தை செய்ய முற்படுகிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பிசாசை ஜெயிக்க முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. சின்ன பிரிவினை, சின்ன கோபம், சின்ன கசப்பு, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து விடும். எனக்கு அருமையானவர்களே, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கசப்பு என்று சொன்னேனே, கசப்பு என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய கிருபையை போக்கடித்து விடும். எனக்கு அருமையானவர்களே, நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இந்த பிசாசை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம்
21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மற்ற எவ்விதத்தில் என்ன செய்யாதாம்? புறப்பட்டு போகாதுன்னு சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் இவ்விதமாய் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்ப்போம். ஜெபம், உபவாசம். இன்னைக்கு உபவாசத்தை பிசாசானவன் எடுத்துட்டான். இன்னைக்கு நம்முடைய பலவீனங்களை தான் இன்னைக்கு நம்ம அதிகமாக காரணம் காட்டி நான் மாத்திரை சாப்பிடுகிறதான ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் உபவாசிக்க முடியாது என்ற நிலைமை. எனக்கு அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு நேரம் உங்களுடைய உபவாசத்தை ஏறெடுத்து உண்மையாய் கண்ணீரோடு முதலாவது உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், சபைக்காக ஜெபியுங்கள். இப்பொழுதும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறோம். உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். ரெண்டாவது, நாம் பிசாசை ஜெயிக்க உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் ஜெயிக்க முடியாது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, நீங்கள் பிசாசை ஜெயிக்க உங்களுடைய வாழ்க்கையில தேவை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதிகமாய் சாட்சியை காத்து கொண்டு நாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்டில் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தன்னை காத்துக் கொள்ளுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். நாம் தான் அந்த ராஜாதி ராஜாவோடு, அந்த கர்த்தாதி கர்த்தாவோடு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ரோமர் புத்தகத்திலே நாம் வாசித்தது போல, எனக்கு இந்த 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் வாசித்தது போல, பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் நல்ல வார்த்தையை சொல்ல, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருப்போம். ஆமென். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிற மாதம், உங்கள் தேவைகளை சந்திக்கிற மாதம், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற மாதம். நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம். பயப்படாதீங்க. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான வசனத்தில் உண்மையாக இருந்து, கர்த்தர் கொடுத்ததான சபைக்கு உண்மையாக இருந்து, இந்த நாட்களிலே நமக்கு அரசாங்கம் சொல்லுகிறதான இந்த கட்டுப்பாடுகள் மற்ற காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் நாம் சரியாய் நடக்கும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒரு விசை கூட அன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்கள். ஆகவே கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல காலை நேரத்தில் வாக்குத்தத்த ஆராதனைக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வந்த உம்முடைய பிள்ளைகளை நீ ஜெயிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும், ஆமென், சாட்சியின் வசனத்தினாலும் இவர்களை நீ ஜெயிக்க பண்ண போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக எங்களுடைய தேசம் தவித்து கொண்டிருக்கிறது. ஒரு விசை கூட எங்கள் தேசத்தை சந்திப்பீராக. விசேஷமாக எங்கள் சபை மக்கள், எங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும், எங்களுடைய இனபன ஜந்துக்கள் எல்லாரையும் கத்த நீ பாதுகாத்து கிருபையாய் நடத்துவீராக. நன்மையான காரியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்ய உங்களுடைய கரத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக, கிருபை நிறைந்த மாதமாக, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவாராக.